வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். ஈரானுடன் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஹார்முஸ் நீரிணையை தனது நாட்டின் பிரதேசமாக அறிவிக்கும் திட்டங்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை நியூயார்க்கில் பேசிய ட்ரம்ப் எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் உரங்களின் உலகளாவிய விநியோகத்துக்கு இன்றியமையாத இந்த முக்கிய நேர்வழியை அமெரிக்கா விரைவில் உரிமை கோரும் என்றும் ஆதரவாளர்களிடம் கூறினார். மிக மோசமாக தோற்கடிக்கப்பட்டு வரும் ஈரானை நாம் தோற்கடித்த பிறகு மிக விரைவில் நான் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிரதேசமாக அறிவிப்பேன் என்று ட்ரம்ப் சிரித்துக்கொண்டே கூறினார். பிப்ரவரி 28 முதல் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு தாக்குதலை நடத்திய பின்னர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடன் போரில் ஈடுபட்டு வந்துள்ளன. ஆனால் முன்னர் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% முக்கிய விநியோக மையமாக செயல்பட்ட அந்த நேர்வழிப்பாதை வழியான போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஈரான் பதிலளித்தது. போருக்கு முன்பும் அந்த நேர்வழிப்பாதையில் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனால் இப்போது அந்த நேர்வழிப்பாதையின் மீதான கட்டுப்பாடு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கிய முட்டுக்கட்டையாக உள்ளது. சமீபத்திய மாதங்களில் மீண்டும் சண்டை மூண்ட இடமாக இது இருந்து வருகிறது. ஜூன் மாதம் போரில் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதற்காக அமெரிக்காவும் ஈரானும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளில் ஒன்று வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு ஈரான் தனது சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகும். பின்னர் இருதரப்பினரும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மீறப்பட்டதாகவும் கூறினார். மேலும் மாத இறுதியில் சண்டை மீண்டும் தொடங்கியது. அமெரிக்காவின் மெக்சிகன் மாநிலத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களை துப்பாக்கிச்சூட்டை நடத்தியதாக கூறப்படும் சந்தேக நபரும் அடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அப்பகுதியில் அமைந்துள்ள 2 வீடுகளை இலக்காக கொண்டு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் அவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூட்டை நடத்திய பின்னர் சந்தேக நபர் அங்கிருந்து தப்பி சென்றதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அவரை கைது செய்வதற்காக மெக்சிகன் போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கையை ஆரம்பித்தனர். இந்நிலையில் போலீசாரின் தேடுதல் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் சந்தேக நபரின் சடலம் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 6 பேரில் துப்பாக்கிச்சூட்டை நடத்தியதாக கூறப்படும் நபரும் உள்ளடங்கியுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மெக்சிகன் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டு தகவல்களின்படி இந்தோனேசியாவின் மேற்கு சுமத்ரா தீவில் நேற்று பிற்பகல் 6.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி நேற்று காலை நாட்டை தாக்கிய பேரழிவுகரமான நிலநடுக்கம் ஏற்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த நிலநடுக்கம் நிகழ்ந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரெக்டர் அளவுகளில் 7.7 பதிவான இந்த நிலநடுக்கம் நேற்று அதிகாலை சுமார் 3:28 மணியளவில் இந்தோனேசியாவின் மத்திய தேர்வு கூட்டத்துக்கு அருகில் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 38 உயர்ந்துள்ளது. நேற்று பிற்பகல் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்றும் தேசிய சுனாமி முன்னறிவிப்பு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர பகுதிகளில் மக்களின் வாழ்வு பாதுகாப்பாக உள்ளது என்று அந்த மையம் ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. பிரான்சில் கடந்த ஜூலை 1 முதல் காட்டுத்தீ ஏற்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் 474 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வரலாறு காணாத வெப்ப அலையினால் பிரான்ஸ் உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள் கடுமையான காட்டுத்தீயை எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 183 பேர் சிறார்கள் எனவும் பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் சுமார் 70% பேர் திட்டமிட்டு காட்டுத்தீ ஏற்படுத்தியதாகவும் ஏனையோர் தற்செயலாக தீ ஏற்பட காரணமாக இருந்ததாகவும் சந்தேகிக்கப்படுகின்றன. இந்நிலையில் 24 மணி நேரத்துக்கும் குறைவான காலப்பகுதியில் சுமார் 1100 ஹெக்டேர் அளவிலான வறண்ட பைன் காடு தீக்கிரையாகியுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீயை கட்டுப்படுத்த சுமார் 500 தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. உக்ரைனின் நீண்ட தூர ஏவுகணைகள் ரஷ்யாவின் முக்கிய தளங்களை குறிவைத்து அளித்துள்ளது. உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட தகவலில் உக்ரைனிய படைகள் ரஷ்யாவின் ஆழமான எல்லைகள் வரை புகுந்து வெற்றிகரமாக நீண்ட தூர தாக்குதலை நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். அதில் உள்நாட்டு தயாரிப்பான பிளெம்பிங்கோ ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யாவின் இராணுவ மற்றும் தொழில்துறை கட்டமைப்புகளை வெற்றிகரமாக அளித்து இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
குறிப்பாக ரோஷ் காஸ்மோஸ் நிறுவனத்தின் கீழ் இயங்கும் விண்வெளி மின்னணுவியல் தொழிற்சாலையான புரோகிரஸ் சென்டரை உக்ரைனிய படைகள் வெற்றிகரமாக தாக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரோஷ் காஸ்மோஸ் தளமானது உக்ரைனிய எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் உக்ரைன் எல்லையிலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ரஷ்யாவின் எண்ணெய் நிறுவனங்கள் மீதும் திட்டமிட்டபடி தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் தாக்குதல் மற்றும் போர் திறனை சிதைப்பதே இந்த தாக்குதலின் முக்கிய நோக்கம் என்று ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் பெண் குழந்தைகளின் கல்வி தொடர்பான நிலையை தெரிவிக்கும் ஆய்வு அறிக்கையை ஐநாவின் யுனெஸ்கோ வெளியிட்டுள்ளது. அதில் பெண் குழந்தைகள் 6ஆம் வகுப்புக்கு மேல் கல்வி கேட்கக்கூடாது என்று தலிபான்கள் தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் 10 ஆண்டுகள் திறமை இழப்பு, மிக கொடிய வறுமை, அதிகப்படியான குழந்தை திருமணங்கள், பெண்கள் தொடர்ந்தும் பள்ளிக்கு செல்லவும் படிக்கவும் சுதந்திரம் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்றும் சர்வதேச அமைப்புக்கு உறுதியளித்தனர். அதற்கு நேர்மாறாக 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் பெண்களுக்கான இடைநிலை பள்ளிகள் மூடப்பட்டன. அதே ஆண்டு டிசம்பரில் பெண்கள் பல்கலைக்கழகத்தில் படிப்பது தடை செய்யப்பட்டது. இதுகுறித்து கேள்வி எழுப்பினால் இஸ்லாமிய சட்டம் மற்றும் இஸ்லாமிய கலாச்சாரப்படியே பெண்களின் உரிமைகள் மதிக்கப்படுவதாகவும் தலிபான்கள் கூறுகின்றனர். மேலும் ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகளில் 24 லட்சம் பெண் குழந்தைகள் கல்வித்திறன் பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய எழுத்தறிவு விகிதம் வெறும் 37% தான் இருப்பதாகவும் பெண் சிறார்களுக்கு கல்வி கற்பிக்க தடை செய்வதனால் பல ஆசிரியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியதும் தெரிய வந்துள்ளது. ஆராய்ச்சி படிப்பு மற்றும் உயர்கல்வி சான்றிதழ்கள் செல்லாது என அறிவித்த தலிபான்கள் சிறுவர்களுக்கு பெண் ஆசிரியர்கள் கற்பிக்க கூடாது என்ற உத்தரவையும் அறிவித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் தலைநகர் பாமாகோ உட்பட பல்வேறு நகரங்கள் மீது அல்-கொய்தா உட்பட பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து கிளர்ச்சியாளர்கள் திடீர் தாக்குதல் நடத்தினர். வடக்கு மாலியை தனி நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசுக்கு எதிராக தாக்குதலை கிளர்ச்சியாளர்கள் பயங்கரவாதிகள் மேற்கொண்டுள்ளனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து கிளர்ச்சியாளர்கள் பயங்கரவாதிகள் மீது இராணுவ தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அதேபோல இந்த உள்நாட்டு போரில் நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்களை பயங்கரவாதிகள் கடத்தி சென்றுள்ளனர். அவ்வாறு கடத்தப்பட்ட இராணுவ வீரர்களை பாதுகாப்படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட இராணுவ வீரர்களில் 80 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட இராணுவ வீரர்கள் 80 பேரும் 2023ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பயங்கரவாதிகளினால் கடத்தப்பட்டவர்கள் என்றும், அதேபோல பயங்கரவாதிகள் பிடியில் இன்னும் 100க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வங்கதேசத்தில் உள்ள கப்பல் உடைக்கும் தளத்தில் வெள்ளிக்கிழமை ஒரு கலனில் இருந்து நச்சுவாயை கசிந்ததில் குறைந்தது 8 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் 5 பேரை காணவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு துறைமுக நகரமான சிட்டகாங்கில் உள்ள வளாகத்தில் இருந்தே அலறல் சத்தம் கேட்டதாகவும் அதன் பிறகு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களில் சிலரை மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. 8 பேர் உயிரிழந்ததாகவும் காணாமல் போன தொழிலாளர்களை அதிகாரிகள் தேடி வருவதாகவும் மூத்த காவல்துறை அதிகாரி அப்துல் குத்தூஸ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். 14 வெளிநாடுகளுடன் இணைந்து செங்கடல் பாதுகாப்புக்கான கூட்டணியை உருவாக்கியுள்ளதாக சவுதி அரேபிய அரசு அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி செங்கடல் பகுதியில் சவுதி அரேபியாவின் கப்பல்களுக்கு ஏமனின் கவுதிப்படைகள் தடை விதித்துள்ளன. இந்த நிலையில் பாப் அல் மண்டாப் நீரிணை செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா பகுதியில் செல்லும் கப்பல்களின் பாதுகாப்புக்காக செங்கடல் பாதுகாப்பு கூட்டணியை உருவாக்க சவுதி அரசு கடந்த ஜூலை 30 அன்று முன்மொழிந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டணிக்கான கூட்டறிக்கையில் 15 நாடுகள் கையெழுத்திட்டுள்ளதாகவும் அதில் 13 நாடுகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் இணைந்துள்ளதாகவும் சவுதி அரசின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. பஹ்ரைன், வங்கதேசம், மொமோரோஷ், ஜிபூட்டி, எகிப்து, சோமாலியா, சூடான், துருக்கி மற்றும் ஏமன் ஆகியவை இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போரில் வளைகுடா நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்ற நிலையிலும் அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளின் முக்கிய கட்டமைப்புகளை குறிவைத்து ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மொரட்டுவை அங்குலானை பகுதியை அண்மித்த கடற்பரப்பில் கடற்படைக்கு சொந்தமான டோரா ரக படகு ஒன்று விபத்துக்குள்ளானதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் சிக்கொண்டவர்களில் ஒருவர் காணாமல் போயுள்ளதுடன் 11 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
அவர்களில் 8 பேர் சிகிச்சைகளுக்காக கலிபோவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த படகை கண்காணிப்பதற்காக வான்படைக்கு சொந்தமான MI-17 ரக உலங்கு வானூர்தி மற்றும் பெல் 412 உலங்கு வானூர்தி ஒன்றும் குறித்த கடற்பரப்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.